விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கும்பத்தில் 4 கிரக சேர்க்கை. கும்பத்தில் முதல்ல சதுர்கிரக சேர்க்கையில் கிரகம் யார் அப்படின்னா ராகு பகவான். கும்பம் உங்களுக்கு எத்தனாம் பாவம்? 4ஆம் பாவம். 4ஆம் பாவம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் அதுக்கான காசு ஃபைனான்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கிடச்சிடும். இப்போ ஃபைனான்ஸ் கிடைக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா இப்போல்லாம் கார் வாங்குறதுனா 100% ஆன் ரோட் லோன் அதெல்லாம் கூட இருக்குது. பட் இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதுக்கான ஒரு அமௌண்ட் ரெடி ஆகும் அப்படின்றது பெரிய விஷயம். இதெல்லாம் பாருங்கள் ராகு ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ உங்களோட கம்ஃபர்ட் அதிகமாகும். அந்த கம்ஃபர்ட்டும் ஒரு லக்ஸரியஸ் லெவலில் சூரியன் 4ஆம் பாவம் சுகஸ்தானத்தில் சூரியன். நிறைய பேர் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அரசு சார்ந்து என்ன விஷயம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலும் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க. நிறைய பேருக்கு எல்லா விருச்சிக ராசி அன்பர்களும் பாஸ் ஆகிடுவாங்களா அப்படி சொல்கிறதுக்கு இல்லைங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அரசு சார்ந்து கான்ட்ராக்ட் எடுக்கிறோம். ரொம்ப நாளாக நாங்களும் கான்ட்ராக்ட் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம், எங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. நிறைய விருச்சிகத்துக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அரசு சார்ந்த அனுகூலமான பலன்கள் அப்படின்றது 4ஆம் பாவத்தில் பார்த்திங்கன்னா புதன். 4ஆம் பாவத்தில் புதன் அப்படின்றது சுகஸ்தானத்தில் புதன். என்னோட கம்ஃபர்ட்டுக்கு என்னோட அதீத புத்திசாலித்தனம் தான் காரணம். நான் சில பிளான் பண்ணேன். என்னோட தொழிலை நான் பார்த்திங்கன்னா டிஜிட்டலைஸ்டு கொண்டு போனேன். தொழில் நல்லா வளர்ந்துச்சு. அதனால் என்னோட கம்ஃபர்ட் அதிகமாச்சு. அதனால நான் ரொம்ப சௌக்கியமாக இருக்கேன். இப்படின்ற அமைப்பும் நிறைய பேருக்கு உண்டு. வணக்கம், நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா கும்பத்தில் 4 கிரகங்கள் சேர்க்கை. அந்த 4 கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள் அப்படின்போது ராகு, சூரியன், செவ்வாய், புதன். இந்த 4 கிரகங்களும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான நற்பலன்கள் அப்படின்றத கொடுக்க தான் போகிறாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆப்வியஸ்லி ஒரு இடத்துல ஒரு கிரகங்கள் உட்கார்ந்து நற்பலன்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவ்வளோண்டாவது தீய பலன்கள் அப்படின்றது இருக்க தான் செய்யும். ஆக உங்கள் ராசிக்கு இந்த 4 கிரகங்களும் என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் முழுசும் சொல்லியிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தெளிவாக புரியும். அதுக்கும் மேலே சுக்கிரன் பார்த்திங்கன்னா மீனத்தில் உச்சமடைஞ்சு அமர்ந்திருக்கான். இது ஆல்மோஸ்ட் மார்ச் மாதம் எல்லா ராசிகளுக்கும் நற்பலன் அப்படின்றத சுக்கிரன் கொடுத்துருவான். காரணம் என்ன அப்படின்னா சுக்கிரன் அதிர்ஷ்ட கிரகம். கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் அதிர்ஷ்டம் அப்படின்றத கொடுத்துருவோம். ஆக உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறா, எந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறா. ஒரு சிலர் பாருங்கள் பெரிய லெவலில் பெருத்த அதிர்ஷ்டம் அப்படின்றது வரும். ஒரு சிலருக்கு சின்ன அளவிலாவது அதிர்ஷ்டம் அப்படின்றது வரும். ஆக உங்கள் ராசிக்கு என்னென்ன மாதிரி அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறா அப்படின்றத நேரம் வீண் பண்ணாமல் சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கும்பத்தில் 4 கிரக சேர்க்கை. கும்பத்தில் முதல்ல சதுர்கிரக சேர்க்கையில் கிரகம் யார் அப்படின்னா ராகு பகவான். கும்பம் உங்களுக்கு எத்தனாம் பாவம்? 4ஆம் பாவம். 4ஆம் பாவம் அப்படின்றது சுகஸ்தானம். அது தாயார் ஸ்தானமும் இருந்தாலும் சுகஸ்தானம். சுகஸ்தானத்தில் ஒரு ராட்சஸ் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் கம்ஃபர்ட் அப்படின்றத கொடுத்துருவோம். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ரொம்ப சிம்பிள். சுகஸ்தான ராகு அப்படின் போது நீங்கள் ஒரு மத்தியம வயசு பர்சன், ஒரு 2 வீலர் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு லோன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலகட்டத்தில் திடீர்னு தோணும், நம்ம ஏன் கார் வாங்கக்கூடாது, சரி கார் வாங்கலாம். கார் வாங்கினாலும் சாதாரண கார் ஏன் வாங்கணும், ஒரு லக்ஸரியஸான கார் வாங்கலாமே. வாங்குறதே வாங்குகிறோம், 4 பேர் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு, நம்மளை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு ஒரு கார் வாங்கலாமே அப்படின்னு தோணும். தோன்றது மட்டும் இல்லாமல் அதுக்கான காசு ஃபைனான்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக கிடச்சிடும். இப்போ ஃபைனான்ஸ் கிடைக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா இப்போல்லாம் கார் வாங்குறதுனா 100% ஆன் ரோட் லோன் அதெல்லாம் கூட இருக்குது. பட் இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதுக்கான ஒரு அமௌண்ட் ரெடி ஆகும் அப்படின்றது பெரிய விஷயம். இதெல்லாம் பாருங்கள் ராகு ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ உங்களோட கம்ஃபர்ட் அதிகமாகும். அந்த கம்ஃபர்ட்டும் ஒரு லக்ஸரியஸ் லெவலில் அதிகமாகும். இப்போ ஒரு சிலர் கேட்பாங்க, நாங்கள்லாம் 2 வீலர் வாங்குறதே எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, இதில் கார் வேறு, அதில் வேறு லக்ஸரியஸ் காரா அப்படின்னா அது அவங்கவுங்க படிப்பு, அவங்கவுங்க செய்யக்கூடிய தொழில், அவங்கவுங்களோட வாழ்வாதாரத்தை பொறுத்து. இப்போ ஒரு சிலர் நடந்து பஸ்ஸில் போயிட்டுருக்கவங்களுக்கு இப்போ பாருங்கள் அழகாக ஒரு பைக் வாங்குவீங்க, அது அவங்கள பொறுத்த வரைக்கும் பெரிய கம்ஃபர்ட். ஆல்ரெடி காரில் போயிருக்கவங்க ஜாக்குவர் மாதிரி கார் வாங்குவீங்க, அது அவங்களுக்கு பெரிய கம்ஃபர்ட். இந்த மாதிரி அவங்கவுங்களோட வாழ்வாதாரத்தை பொறுத்து கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் கம்ஃபர்ட் அப்படின்றது ராகு கொடுப்பாங்க. இல்லை எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நெகட்டிவ் ஏதாவது இருக்கா? ஆமாம், இது தாயார் ஸ்தானமும், தாயார் ஸ்தானத்தில் ராகு அப்படின் போது உங்களுடைய அம்மானோட ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது கண்டிப்பாக வச்சுக்கணுங்க. அதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் தாயாருக்குமான உறவில் பார்த்திங்கன்னா ஒரு கேப் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. பொதுவாகவே விருச்சிகத்துக்கு தாயாரனோட உறவு அப்படின்றது பெருசாக ஃபேவராக இருக்காது. ஆல்மோஸ்ட் 198 விருச்சிகத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். எக்ஸப்ஷன்ஸ் நிறைய இருக்க தான் செய்கிறாங்க. அப்போ இந்த காலகட்டம் தாயாரனோட ஆரோக்கியத்தில் கவனம் வேணும், தாயாரனோட உறவு முறையில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கிறோம். இது ராகுனால் வரக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ். அதுக்கடுத்து சூரியன் 4ஆம் பாவம்.
சுகஸ்தானத்தில் சூரியன். நிறைய பேர் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அரசு சார்ந்து என்ன விஷயம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலும் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க. நிறைய பேருக்கு எல்லா விருச்சிக ராசி அன்பர்களும் பாஸ் ஆகிடுவாங்களா அப்படி சொல்கிறதுக்கு இல்லைங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அரசு சார்ந்து கான்ட்ராக்ட் எடுக்கிறோம், ரொம்ப நாளாக நாங்களும் கான்ட்ராக்ட் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம், எங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. நிறைய விருச்சிகத்துக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அரசு சார்ந்த அனுகூலமான பலன்கள் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. நான் அரசாங்க தொழிலில் இருக்கேங்க, ரொம்ப நாளாக நான் குமாஸ்தாவே இருக்கேன், இப்போ எனக்கு ஒரு அப்லிஃப்ட்மெண்ட், ஒரு இன்க்ரிமெண்ட், ஒரு ப்ரொமோஷன் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்னால ஒரு ஆதாயம், அரசு சார்ந்த துறையில் ஒரு ஆதாயம், அரசுனால ஒரு அனுகூலமான பலன்கள் நிறைய விருச்சிகத்துக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா, இது ஒரு ப்ளஸ். இது மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் தான் 4ஆம் பாவத்தில் இருப்பார் சூரியன். 15ஆம் தேதிக்கு மேலே 4லேருந்து 5க்கு போய்ட்றார், பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கு போய்ட்றார். அப்போ பிள்ளைங்களோட படிப்புக்காக நீங்கள் கடனை உடனே வாங்கி பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கிறது, பிள்ளைங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீட்டு, ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஒரு மெடிக்கல் சீட் வாங்குறது, ஒரு நல்ல காலேஜில் ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு மெடிக்கல் சீட் வாங்குறது, ஒரு இன்ஜினியரிங் சீட் வாங்குறது, இங்கேருந்து பிள்ளைங்களை வெளிநாடு அனுப்பிச்சு படிக்க வைக்கிறது. இப்போல்லாம் நிறைய இந்த MBAலாம் படிக்கிறது, ஏவியேஷன் இன்ஜினியரிங்கு, இந்த இந்த மாதிரிலாம் வெளிநாடு அனுப்பிச்சு படிக்க வைக்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரியெல்லாம் பிள்ளைங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணி அனுப்புறதுக்கான பிராப்தம் உண்டு மார்ச் மாதம் 15ஆம் தேதியிலேருந்து மார்ச் முடியும். புரியுதுங்களா. செலவு பண்ணும்போது நெகட்டிவ் என்ன, பெரிய லெவலில் கடன் வாங்கிடாதீங்க. பெரிய லெவலில் பிள்ளைங்களோட கெப்பாசிட்டி பாருங்கள், பிள்ளைங்க படிப்பாங்களா, நம்ம எவ்வளோ நாளும் படிக்க வைக்கலாம், அது படிக்கவே மாட்டேங்குது அப்படின்போது நம்ம என்னத்துக்கு அவ்வளோ நிறைய பேர் அப்படி பண்ணிவிடுவாங்க. பிள்ளைங்களுக்கு பெருசாக படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, எப்படியாவது ஆளாக்கிடலாம் அப்படின்னு கடன் உடனே வாங்கியாவது படிக்க வச்சுடுவாங்க, அதுக்கப்புறம் இவங்க மாட்டின்னு முடிப்பாங்க. ஸோ அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி செய்யுங்க. சரி, 4ஆம் பாவத்தில் செவ்வாய், சுகஸ்தானத்தில் செவ்வாய், பூர்வீகத்தில் சொத்து இருக்குது அப்படின்னா அதை வியாபாரம் பண்ணி கடனை அடைக்கலாம். இது வரைக்கும் கைக்கு வந்து பார்த்திங்கன்னா காசு வரலைங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா காசு வந்துடுச்சு, அதனால் நான் ஒரு வீடு கட்டுறேன், நான் ஒரு இடம் வாங்கி வச்சுருந்தேன், லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன், இல்லை வந்து எங்கள் உறவுக்காரவங்கிட்ட நான் வந்து காசு கேட்டுட்டு இருந்தேன், அதெல்லாம் இப்போ வரைக்கும் வரல, இப்போ வந்துடுச்சு, நான் என்ன பண்ணுறேன், ஒரு வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன் அப்படின்னும் போது ஒரு இடம் வாங்கியிருந்தேன், அந்த இடத்துல போய் அழகாக வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு மணல் செங்கல் ஜல்லி எல்லாம் போடுறோம். இன்னும் எதிர் வீட்டுக்காரை வந்து ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறான், பக்கத்து வீட்டுக்காரை வந்து ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறான். ஆக ஒரு நல்ல விஷயம் நடக்கும், பூமி சார்ந்த ஒரு நல்ல விஷயம், ஒரு கட்டிடம் கட்டுறது, ஒரு வீடு கட்டுறது, ஒரு ஆஃபீஸ் புதுசாக வாங்குறது, ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடந்தாலும் மைனஸும் உண்டு. பக்கத்தில் இருக்கவங்கள நம்மளுக்கு அப்ஜெக்ஷன் பண்ணுறது, அப்போஸ் பண்ணுறது, சண்டை பிடிக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ ரொம்ப சிம்பிள், நம்ம யோசிப்போம், தெரியாதனமாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு வாங்கிட்டோம், தெரியாதனமாக இந்த இடத்துல வீடு கட்டுறோமே, தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு வருத்தப்படுவோம். அப்படிலாம் வருத்தப்பட வேண்டாம், கொஞ்ச நாள் அந்த காம்ப்ளிகேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த காம்ப்ளிகேஷன் காணாமே போயிடும். இப்போ வீடு கட்டும்போது பிரச்சனை பண்ண ஒருத்தங்க கரப்பிரவேசத்துக்கு கூப்பிட்டு வந்து அழகாக வந்து சந்தோஷமாக சிரித்து நல்லபடியாக பேசிட்டு போவோம். அந்த மாதிரி கொஞ்சம் காலகட்டங்கள் நம்மளுக்கு நல்லா இல்லாத போதும் நம்ம ஏன் இது செஞ்சிட்டோம் அப்படின்னு வருத்தப்படாதீங்க. அடுத்து நல்ல காலம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களே நட்பாக பழகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ அவங்க அப்ஜெக்ஷன் பண்ணும்போது நம்ம பெரிய லெவலில் சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி அதெல்லாம் வேண்டாம், சரி ஓகே இதுவும் கடந்து போகும் அப்படின்னு அமைதியாக இருந்துருங்க. 4ஆம் பாவத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதன், 4ஆம் பாவத்தில் புதன் அப்படின்றது சுகஸ்தானத்தில் புதன். என்னோட கம்ஃபர்ட்டுக்கு என்னோட அதீத புத்திசாலித்தனம் தான் காரணம். நான் சில பிளான் பண்ணேன், என்னோடய தொழிலை நான் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டலைஸ்டு கொண்டு போனேன், தொழில் நல்லா வளர்ந்துச்சு, அதனால் என்னோடய கம்ஃபர்ட் அதிகமாச்சு, அதனால நான் ரொம்ப சௌக்கியமாக இருக்கேன். இப்படின்ற அமைப்பும் நிறைய பேருக்கு உண்டு, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. சரி, அதுக்கடுத்து புதன் 4ஆம் பாவத்தில் இருக்கிறது மைனஸ் ஏதாவது இருக்கா, அம்மா கிட்ட நம்மளோட டாக்டிக்ஸ்லாம் ரொம்ப காமிக்கக்கூடாது. அம்மா கிட்ட ஓவராக டாக்டிக்ஸ் காமிக்கிறது, அம்மா கிட்டேருந்து ப்ளஸ்ஸை மட்டும் எடுத்துக்கிறது, மைனஸை வந்து விட்டுடுறது, அதுதான் எப்பயுமே எடுத்துக்கணும். ப்ளஸ்ஸை மட்டும் எடுக்கிறதுனா அம்மா கிட்டேருந்து எல்லாமே எடுத்துக்கணும், சாதகமாக காசு பணம் எல்லாம் வாங்கிக்கணும். அம்மாவுக்கு பெருசாக வந்து பார்த்திங்கன்னா நல்லதே செய்யறதில்ல, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகிறதில்ல, அம்மாவை சாப்பிட்டியான்னு கேட்கறதில்ல. இந்த மாதிரி தப்பு மட்டும் எப்பயுமே விருச்சிகம் செய்யாதீங்க. சரிங்களா. எப்பயுமே உங்களோட மதருக்கு ஃபேவராக இருங்க, அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ, அப்போ உங்களுக்கு நிறைய நல்லது அப்படின்றது ஆப்வியஸ்லி நடந்துடும். சரி, அப்போ 4ஆம் பாவத்தில் இந்த 4 கிரகங்கள் ப்ளஸ்ஸும் சொல்லிட்டேன், மைனஸும் சொல்லிட்டேன். இப்போ மீனத்தில் சுக்கிரன் வந்து உச்சமடைஞ்சு உட்கார்ந்துட்டுருக்கான். மீனம் உங்களுக்கு என்ன பாவம், 5ஆம் பாவம், பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் சுக்கிரன், உச்ச சுக்கிரன் என்ன பண்ணுவான், பூர்வீகத்தில் சொத்து பத்து வீடு வாசல் எது இருந்தாலும் உங்கள் கைக்கு வரும். 100க்கு ஏறக்குறைய 60% விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பூர்வீகம் சார்ந்து நல்ல செய்தி அப்படின்றது வரும். திருமணத்துக்கு வரன் தேடிட்டு இருக்கீங்களா, நம்ம பூர்வீகத்தில் இருக்க பொம்பளை பிள்ளை தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரனா வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம ஊர், நம்மளோட கிராமம், நம்மளோட சொந்தம் இருக்குது பார்த்திங்களா, அந்த சொந்தத்துலேருந்து யாராவது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண வரனா, நல்ல அழகான நல்ல வசதியான நல்ல பொண்ணாக நம்மளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூர்வீகத்தில் சொத்து பத்துலாம் இருக்குங்க, எங்கள் குடும்பத்தில் எங்களுக்கு எங்கள் அப்பாவுக்கு இருந்த சொத்தே தெரியாது, அப்பா கூட பிறந்த சகோதரிகள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, அவங்களால ஆதாயம் அப்படின்னு அனுபவிக்கக்கூடிய காலகட்டம்.
அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைங்கள வெளிநாடு அனுப்பிச்சு படிக்க வைக்கிறதுக்கான பிராப்தம். சுக்கிரன் அப்படின்னாலே ஃபாரின் அனுப்பிச்சு நம்ம படிக்க வைக்கிறதுக்கான பிராப்தம். ஃபாரினுக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புறதுக்கான பிராப்தம். பிள்ளைங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து வரன் வந்திருக்குங்க, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் பண்ணி கொடுக்குறோம், திருமணம் பண்ண பின்னாடி பிள்ளை வெளிநாட்டுக்கு போக போகுது, இப்படி ஒரு பிராப்தம். ஆக இத்தனை நல்ல விஷயம் அப்படின்றது நடக்க தான் போகுது. கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்தில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த காலகட்டம் இனிமையான காலகட்டம் அமையும். வாழ்த்துக்கள். இப்போ உங்கள் ராசிக்கு நான் சொல்லியிருக்க பலன் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான பலன். இப்போ இது கோச்சார பலன். இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, கரெக்டு தாம்மா, எங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, சொத்து பிரச்சனை இருக்குது, கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சொத்து இருக்குது, அது எப்போ எங்களுக்கு ஃபேவர் ஆகும் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். மத்தியஸ்தர்களை வச்சு அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு சார்பாக நம்ம வந்து அதை காசாக்கிடலாமான்னு யோசிக்கிறோம், பண்ணலாமா. குழந்தைங்க ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பிள்ளைங்க படிக்க மாட்டேங்குது, பிள்ளைங்களோட சேர்க்கை சரியில்லை, அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு நல்ல வரன் அமைய மாட்டேங்குது, வீடு கட்டலான்னு ரொம்ப பிளான் பண்ணிகிட்ருக்கோம், எங்களுக்கு அந்த வீடு கட்டுறதுக்கான பிராப்தமே வந்து பார்த்திங்கன்னா கூடி வரல, குடும்பத்தில் எதுவுமே பெருசாக நல்லதாக இல்லை. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பிளானட்ரி பொசிஷன்ஸ் தான் காரணமா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையா? இப்படி பல கேள்விகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சுய ஜாதகம் தான் தீர்வு. அந்த மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தை எங்ககிட்ட அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.